உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. உழைப்பின் தேனி உன்னத வாணி. உழைப்பின் தேனி தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓடி உழைக்கக்கூடிய புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. உழைப்பின் தேனி உன்னத வாணி, ராஜகுமாரனின் ராணி, திசைகள் போற்றும் தேவயானி. இவங்களுடைய குழந்தைங்களுக்காக அந்த பாட்டு பாடுற அந்த குழந்தைக்காக அந்த தாய் போய் உண்மையில் அம்மா கையெடுத்து கவிஞன் வணங்குகிறேன்மா, எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அந்த குழந்தைக்காக போய் அந்த டிவியில் உட்காந்துருக்கீங்க. உழைப்பின் தேனி உன்னத வாணி, ராஜகுமாரனின் ராணி, திசைகள் போற்றும் தேவயானி, கலை உலகில் நடிப்பில் கலைமகள், திரை உலகிலே திருமகள், மலர் இதயம் கொண்ட மருமகள், எங்கள் தமிழ்நாட்டின் மருமகள். அறிவான மகராசி, அறிவான மகராசி, அன்பான இளவரசி, முப்போதும் முகராசி, ஒப்பற்ற இவர் பெண் சிவாஜி. எல்லாமே பாராட்டுறாங்க. இனிமே கவிதை முடிஞ்சு போச்சு. நீங்க ஆவலாக காத்திருக்கிற பூத்திருக்கிற உங்க இதயத்துக்கு இந்த பூக்களுக்கும் வண்டுக்கும் இடையே காற்று போல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அம்மா அவர்களை அழைக்கிறேன் பலத்த கரவொலியோடு. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரனின் அன்பான வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி. மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்களுக்கு வணக்கம். இந்த அழகான விழாவில் எனக்கு வந்து கூப்பிட்றதுக்கு தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெண்கள் வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள் நாள், நீங்கள் பட்டம் வாங்க போகிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தர போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்காக ரெடி பண்ணி, அதுவும் இலவசமாக தையல் பயிற்சி ஆகட்டும், மேக்கப் கலை பயிற்சி ஆகட்டும், கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஆகட்டும், இன்னும் எவ்வளவோ பெண்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய கோர்சஸ் ரெடி பண்ணிட்டு இலவசமாக உங்களுக்காக தயார்படுத்தி ஒரு மையமை உருவாகி அது மூலமாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு, அமைச்சர் ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிடுவோம். நாம் பெண்கள் நமக்குள்ள நிறைய திறமை இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கோடிக்கணக்கான திறமை இருக்குது, நிறைய இருக்கு. நிறைய நமக்கு செய்யணும்னு ஆர்வமாக இருக்கு, செய்யணும்னு நம்ம துடிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஒரு சரியான ஒரு பாதை நமக்கு பின்னாடி ஊக்கம் கொடுக்குற மாதிரி பண்ணு அப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஃபேமிலி, நமக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும், நாம பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக படிச்சு முன்னேறலாம். கரெக்டா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த தொழில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதனால ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் எப்போவுமே விடாதீங்க. நல்லா படித்து அதுக்கப்புறமா நீங்களே உங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த ஹார்ட் ஒர்க், அந்த கடினமான உழைப்பு, ஆர்வத்தோட அந்த உழைப்பு எப்போவுமே நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த தொழில் நாம மட்டும் கத்துக்கினா பத்தாது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு
ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு நானே இப்ப நாளைக்கு நம்ம பெண்கள் நம்ம குழந்தைங்கள் கத்துக்கணும் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் ஃபீட், டு பி இண்டிபெண்டன்ட். அண்ட் எண்டு வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம கத்து கொடுக்கணும். நாம அந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தைரியமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தைரியமான பெண்கள் நமக்கு வேணும். கன்வே பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கன்வே பண்ணுங்க, பேசுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, பேசுங்க. சந்தோஷம் விஷயங்கள் எப்படி நீங்க ஷேர் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க கஷ்டத்தையும் உங்க விஷயங்களையும் நீங்க ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, கன்வே பண்ணுங்க. ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப், பி ஹாப்பி. நல்ல தொழில ஆரம்பிச்சிடுங்க, சொந்த காலில் நில்லுங்க. ஓகே, ஐ எம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலைஞர் ஆட்சியில் வந்து 96 இருந்து சொல்கிறேன், 96 இருந்து நானும் கலைஞர் ஐயா அவர்கள் கையால் நிறைய விருது வாங்கியிருக்கேன். காதல் கோட்டையில் சிறந்த நடிகைக்காக வந்து கலைஞர் ஐயா தான் விருது கொடுத்தாரு. தமிழ்நாடு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா சூரிய வம்சம் படத்துக்காக கூட ஐயா கையால் தான் வாங்கினேன். கோலங்கள் சீரியலுக்காக கூட முதல் டைம் சின்ன திரைக்கு ஒரு விருது வேணுமே அப்படி சொல்லி கலைஞர் ஐயா தான் அது ஆரம்பிச்சாரு. மறுபடியும் அவர் கையால் வந்து கோலங்களுக்காக சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினேன். கலைமாமணி கொடுத்தாரு ஐயா எனக்கு. அதனால அவரோட ஆட்சியில் வந்து நான் நிறைய அவர் கையால் விருது வாங்கியிருக்கேன். எப்போவுமே எனக்கு கலைஞர் ஐயாவுக்கு நன்றி. ஏன்னா நிறைய ஊக்கமும் இந்த கலை சார்ந்து நமக்கு எல்லாருக்கும் வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எங்கள் எல்லா கலைஞர்களுக்கு வந்து பயங்கரமாக அவர் என்கரேஜ் பண்ணுவார், விருது கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய விருதுகள் ஐயா கையால் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ எப்போவுமே அவருக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அண்ட் பாசிட்டிவாக இருங்க. பி ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.